இங்கே ஒரு டீச்சர் தாங்கிட்ட படிக்கிற 3 பொண்ணுங்களை மேற்படிப்பு படிக்கிறதுக்காக கிராமத்தை விட்டு யாருக்கும் தெரியாம அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காரு. விஷயம் கேள்விப்பட்டு மொத்த கிராமமும் பின்னாடி துரத்திக்கிட்டு ஓடி வர அந்த பொண்ணை பெத்தவங்களோட கால்ல விழுந்து அவங்கள இங்க இருந்து போக விடுங்க, படிச்சு பெரிய ஆளா வரட்டும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. இதை பார்த்து அழுதுட்டு இருக்க அந்த 3 பொண்ணுங்களும் தங்களுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க. இங்க டீச்சரை பெருமைப்படுத்துற விதமா ஏதாவது ஒரு துறையில சாதிச்ச பிறகுதான் இந்த கிராமத்துக்கு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே சபதம் எடுத்துக்கிறாங்க. பல வருஷம் ஓடி போச்சு. அந்த டீச்சரும் அதே ஸ்கூல்ல வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஆனா எந்த பேரண்ட்ஸ்மே தங்களோட பொண்ணுங்களை அங்க ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பல. காரணம், இவர்கிட்ட அனுப்பிச்சா ஊரை விட்டே அனுப்பி வச்சிடறாரு. ஆனா அந்த ஸ்கூல்ல ஒரு 3 குட்டி பொண்ணுங்க அதே மாதிரி படிச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய சாரை பார்த்துட்டு, நீங்க 3 அக்காங்களை இங்க இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டீங்க இல்லையா, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, மறுபடியும் இந்த கிராமத்துக்கு வரலையாமே, இதெல்லாம் இங்க படிக்க வந்ததுனாலதானா அப்படின்னு சொல்லி கியூட்டா பேசிட்டு இருக்க. அவரும், நீங்க சொல்ற அந்த 3 அக்காவுமே லேசுப்பட்ட ஆளுங்க கிடையாது. ஹை ஸ்கூல்ல வந்து நிறைய மார்க் வாங்கினவங்க, அதனாலதான் அவங்கள செலக்ட் பண்ணி கிராமத்தை விட்டே அனுப்பிட்டேன். அவங்களோட திறமை இந்த கிராமத்துல புதஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போட அருமையா உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க குழந்தைங்களா, படிப்பு ஒண்ணு மட்டும் தான் உங்களோட தலைவிதியவே மாத்தி அமைக்க கூடியது. அதை எதிர்க்கிற எந்த சக்தியா இருந்தாலும் அதை தவிடுபொடியாக்கி படிக்கல மாத்தி அது மேல ஏறி நடந்து போய்கிட்டே இருக்கணும்னு சொல்ல, அவரை அனுப்பிச்சு வச்ச 3 பொண்ணுங்கள்ல ஒருத்தியோ வந்து ஒரு பெரிய பினான்சியல் கம்பெனியோட லீடரா இருப்பா. இன்னொரு பொண்ணு சயின்டிஸ்ட் ஆயிடுவா. 3வது இருக்கக்கூடிய கலைத்துறையில சாதிச்சு இப்ப நிறைய அவார்டுகளை வாங்கி குமிச்சிட்டு இருக்கா. 3 பேரும் வேற வேற துறையில இருந்தாலும் அவங்களோட ஒரே எண்ணம் தான் வளர்ந்து அந்த கிராமத்துக்கு போய் தங்களோட இந்த நிலைமையை வந்து சொல்லி அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும் அப்படின்றது மட்டும். இன்னொரு பக்கம் கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு யாருமே வராதனால அதை இடிச்சுட்டு அங்க வேற ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிருக்க. அந்த டீச்சரும் அந்த ஸ்கூலை இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க அந்த 3 குட்டி பொண்ணுங்களும் அவருக்கு துணையா வந்து இப்ப நின்னுட்டு இருக்க. அந்த ஊர் மக்களும், நீ மட்டும் இப்ப வெளியில போகலன்னு வச்சுக்கோமே, உன்னோட சேர்த்து இந்த பில்டிங்கை இடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி கண்டபடி கத்திட்டு இருக்காங்க. அங்க நின்னுட்டு இருக்க வண்டியை எடுத்துட்டு அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்காக வர நம்மளோட டீச்சரும் அதுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்க, பல அவார்டுகளை வாங்கி குவிச்ச ஒரு மிகப்பெரிய நடிகையா அந்த ஊர் பொண்ணு இறங்கி வந்து நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்க. அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்காக வரதே அந்த பொண்ணோட அப்பாவும் பிரதரும் தானா. அவங்களும் அந்த ஸ்கூலை இடிக்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. காரணம், அது மூலமா எங்களுக்கு பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் இப்ப தன்னுடைய பாடி கார்ட்ஸை பார்த்து கண்ணை காமிக்கிறா. அவங்களும் பெட்டி நிறைய பணத்தை கொண்டுட்டு வந்து காமிக்க, அதை பார்த்தோன்னே அவங்க அப்பா வாயடிச்சு போயிடுறாரு. வேகமா வந்து அந்த பணத்தை தங்கிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. படிப்போட அருமை தெரியாதவங்களுக்கு வேணா அந்த பணம் ரொம்ப பெருசா தெரியல. அந்த டீச்சரும் நல்லா படிக்கக்கூடிய 3 மாணவிகளை செலக்ட் பண்ணி அந்த கிராமத்தை விட்டு வெளியில அனுப்புனாரு. அந்த 3 பேரும் அவருடைய நம்பிக்கையை சாகடிச்சிடாம வாழ்க்கையில ஜெயிச்சு மறுபடியும் அந்த இடத்துல வந்து நின்று இருக்காங்க. எல்லாம் படிப்பு தவிர வேற எதுனால நமக்கு கொடுத்துட முடியும் சொல்லுங்க பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளே அப்படி பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.